இன்றைக்கி நம்ம if ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக greater than மூலியமாகவும் less than மூலியமாகவும் equal to மூலியமாகவும் எப்படி இந்த ஒவ்வொரு மாதமும் உள்ள சேல்ஸு இந்த 70% கோலை எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம அந்த ஸ்டேட்டஸில் காமிக்கிறது எப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஸோ கவனமாக ஆரம்பத்துலேருந்து பாருங்கள். சிம்பிள் விஷயந்தான், அது உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவல் if ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். தென் சேல்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். தென் கமா இல்லை greater than தென் கோல் சேல்ஸு தென் greater than கோல். ஓகேவா? ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கோல் செலக்ட் பண்ண உடனே அதை என்ன பண்ணுங்கள், லாக் பண்ணுங்கள், F4 எழுத்து. தென் கமா தென் டபுள் கோட். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணுங்கள். கோல் அச்சீவ்டுக்கு வேறு என்ன மீனிங் இருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கோல் அச்சீவ்ட் டபுள் கோட் தென் கமா தென் டபுள் கோட். கோல் வந்து சப்போஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஹைஃபன் மாதிரி கொடுத்துடலாம். சரியா? உங்களுக்கு வேறு என்ன வேணுமோ, 0 வேணாலும் 0 கொடுக்கலாம். தென் டபுள் கோட் தென் ப்ராக்கெட் க்ளோஸ் என்டர். ஜஸ்ட் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும். if ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுங்கள், சேல்ஸு செலக்ட் பண்ணுங்கள், தென் கோல் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். சேல்ஸு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் greater than சிம்பிளை போட்டு அதுக்கப்புறம் அந்த கோல் எவ்வளோ இருக்கோ அந்த காலரை செலக்ட் பண்ணிட்டு F4 எடுத்திங்கன்னா லாக் ஆகிடும். தென் கமா ஸோ டபுள் கோட் போட்டு அதுக்குள்ளே கோல் அச்சீவ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தென் கமா தென் டபுள் கோட் ஒரு ஹைஃபன் போட்டு டபுள் கோட் ப்ராக்கெட் க்ளோஸ். அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படியே இதை இழுத்து விட்டிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 70 எடுக்காது. 70க்கு மேலே யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ, ஏன்னா greater than போட்டிருக்கோம் இல்லையா, 70க்கு மேலே அது எல்லாம் கோல் அச்சீவ்டுன்னு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். 71, 89, 80, அதே மாதிரி இங்கே 90. ஸோ சப்போஸ் என்னடா அது 70 கொடுத்துருக்கு, 70லேருந்து தானே எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் எடுக்காது. இந்த ஃபார்முலா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து. சப்போஸ் இங்கே 69 கொடுத்தீங்கன்னா இந்த 70 இருக்கிறதும் சேர்த்து கோல் அச்சீவ்டில் வந்துடும். ஸோ ஃபார்முலா செட் பண்ணும்போது 70லேருந்து எடுக்க சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கோல் பாயிண்ட் 69 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்துடுச்சு. ஸோ மறுபடியும் நம்ம இந்த 70ஆகவே மாற்றிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நெக்ஸ்ட் லெஸ் தென் வரணும் இல்லையா, 70க்கு உள்ள 69லேருந்து யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்க கோல் அச்சீவ்னு பண்ணோம். ஸோ மற்றவங்களாம் கோல் அச்சீவ் தேவையில்லை அப்படின்னும் போது ஸோ இங்கே அந்த greater than இருக்குல்ல அதை போயிட்டு ஜஸ்ட்டு லெஸ் தென் செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. தென் அதை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். வேறு ஒன்றுமே பண்ண தேவை. பார்த்தீங்கன்னா 69லேருந்து யாரெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கோல் அச்சீவ்டாக மாறிடுச்சு. எதனால்? லெஸ் தென் போட்டதுனால. தென் ஈக்குவல் டு 70னா அது ஈக்குவலாக 70 அதுக்கு மட்டும்தான் கோல் அச்சீவ்னு வரும். மற்ற எதுக்குமே மேலே போனாலும் 71 எடுத்திருந்தாலும் வராது, 69 எடுத்திருந்தாலும் வராது. அவங்களுக்கு கோல் அச்சீவ்டு காமிக்காது. ஸோ இந்த greater than அப்படின்னு இருக்கு இல்லையா, லெஸ் தென் இருக்கு இல்லையா, அதில் ஜஸ்ட் நீங்கள் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். வர மாறிடுச்சு. அதை அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இங்கே போடுங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் 70. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். if ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியில் நம்ம இதை சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒரு மார்க் லிஸ்ட் இருக்குன்னா அது பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படின்றத பற்றி சொல்லலாம். அது அடுத்தது நான் அடுத்தடுத்த பாடத்தில் வரும்போது ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ தெரியாதவங்களுக்கு தயவுசெய்து சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.